ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக. சத்தியம் டிவியில் காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்விலும், நம்முடைய குடும்பங்களிலும், சபையிலும், நம்முடைய பட்டணத்திலும், நாம் வாழும் ஒவ்வொரு ஊரிலேயும், சபைகளுக்குள்ளேயும், ஊழியர்களுக்குள்ளேயும், இந்த தேசம் முழுவதிலும் பரவத்தக்கதாக, நம்முடைய நாடு முழுவதிலும் தேவ ஆவியான ஊற்றப்படும்படியாக நாம் எதிர்பார்த்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். ஆவியானவருடைய பலத்த கிரியை இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு பெரிய மரம் இருந்தது. அதை பார்ப்பதற்கு எல்லாருமே வருவார்கள். சரித்திரம் வாய்ந்த மரம். பல ஆண்டுகள் இருந்தது அந்த ஊரிலே. அந்த ஊருக்கு வருகிறவர்கள் எல்லாரும் வந்து அந்த மரத்தை பார்ப்பார்கள். அந்த மரம் ஒரு நாளிலே திடீரென்று சாய்ந்து கீழே விழுந்து விட்டது. எல்லா ஜனங்களும் ஓடி வந்து பார்த்தார்கள். இத்தனை வருஷமா இவ்வளவு நல்லா இருந்த மரம், வெளியில பார்க்கறதுக்கு ஒரு பிரச்சனையும் தெரியலையே, எப்படி இந்த மரம் விழுந்தது என்று ஆராய்ந்து பார்த்தபோது அந்த மரம் வெளியிலே பார்ப்பதற்கு நன்றாகத்தான் இருந்திருக்கிறது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பூச்சிகள் அரித்து உள்ளே வெறுமையாக இருந்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் கூட வெளியிலே பார்ப்பதற்கு நல்ல ஒரு எழுப்புதல் இருப்பது போல தெரியும். வாழ்க்கையில் வெளியே பார்ப்பதற்கு மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்க வண்ணமாக இருக்கலாம். ஆனால் உள்ளே உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது தவறுகளோ பாவங்களோ உங்கள் வாழ்க்கையில் வந்து விடுதா? ஒவ்வொரு நாளும் கவனமாய் இருக்க வேண்டும், எச்சரிப்போடு இருக்க வேண்டும். சத்துரு தெரியாமலே உள்ளே பல காரியங்களை வைத்து விடுகிறான். அதில் ஒன்று, மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள் நம்மை புதுப்பித்து கொள்ளாவிட்டால் நாளுக்கு நாள் நம்மை அறியாமலே பலவீனங்கள் வந்துவிடும், வாழ்க்கையிலே சோர்வுகள் வந்துவிடும், வாழ்க்கை செழிப்பற்றதாக சாய்ந்து போய்விடும். இன்றைக்கு இந்த வேளையில் நாம் பார்க்க போகிற ஆண்டவருடைய வசனம், தொடர்ந்து நீங்கள் தேவனுடைய மன்னாவாகிய வசனத்தை அனுதினமும் நீங்கள் புசிக்க வேண்டும். உங்கள் உள்ளான வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகத்தக்கதாக தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதில் ஆசை இருக்க வேண்டும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, பெய்திருந்த பனி நீங்கின பின்பு இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் என்று சொன்னார். வனாந்திரத்திலே தேவ ஜனங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டு வந்தபோது அவர்களுக்கு ஆண்டவர் தூதர்களுடைய அப்பத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். அவருடைய பசி நீங்குவதற்காக ஒவ்வொரு நாளும் அவர்கள் காலையிலே போய் அவர்கள் அதை பொறுக்கி கொண்டு வந்து சமைத்து சாப்பிட வேண்டும். இது கர்த்தர் அவர்களுக்கு அருளிய அப்பம். வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான அளவுக்கு அவர்கள் அந்த அப்பத்தை எடுத்து புசிக்க வேண்டும். அதை அதிகமாக நீங்கள் சேர்த்து வைக்கிறதும் கூடாது. சேர்த்து வைத்தால் அது பூச்சி பிடித்து போய்விடும்.
அதை சரியான நேரத்தில் போய் அதை பொறுக்கி கொண்டு வர வேண்டும். யாத்திராகம் 16:21 வாசிக்கும் போது, விடிய காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற அது உருகி போய்விடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் காலையில் எழும்பி ஒவ்வொரு நாளும் வெயில் வருவதற்கு முன்பு ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை புசித்து தியானம் பண்ணி எழுதி வைத்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தினந்தோறும் ஜெபிப்பதில்லை. நேற்று எல்லாவற்றையும் படித்து விட்டேன், இன்றைக்கு எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிடக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரம் கொடுத்து அந்த வார்த்தை நம்மை மாற்றுவதை கவனிக்கும் போதுதான் ஆண்டவர் கொடுக்கிற அனுதினமும் உள்ள ஒரு அப்பத்தை நாம் சாப்பிட வேண்டும். எழுப்புதலுக்கு தேவை தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை ஆதியிலிருந்தே நாம் வேதத்தில் படிக்கிறோம். ஆதியிலே தேவன் இருந்தார். இந்த வானத்தையும் பூமியை அவர் உண்டாக்கினது எப்படி புதுப்பித்தார்? இந்த உலகம் ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இருந்தது. ஆனால் எப்போ தேவனுடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை வந்ததோ, அந்த வார்த்தை எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து ஒவ்வொரு நாளும் இந்த பூமியை அழகாக மாற்றிவிட்டது போலவே ஒவ்வொரு நாளும் ஆவியானவரும் ஆண்டவருடைய வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கை இருளாக இருக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கையிலே ஒழுங்கின்மையாக இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய ஆவியானவரும் அவருடைய வார்த்தையும் உங்களை அழகாக மாற்றி மிகவும் நல்லதாக உங்களை மாற்றத்தக்கதாக தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் முதலிடம் கொடுப்பீர்களே, ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையே மாற்றி அமைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய வேதத்திலே நாம் பிரியமாயிருக்க வேண்டும். ஆவிக்குரிய தீவிர வளர்ச்சி நமக்கு வர வேண்டும். ஆவிக்குரிய வளர்ச்சி வந்து நாம் மறுரூபமாக வேண்டும். கர்த்தருடைய மகிமையை தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் பார்ப்பீர்கள். அது ஒரு கண்ணாடி போன்றது. அந்த வார்த்தையை நீங்கள் அதில் பார்க்கும்போது ஆண்டவருடைய மகிமை உங்களுக்கு தெரியும். அந்த மகிமையை கண்டு ஆவியானவராலே நீங்கள் மகிமைக்கு மேலே மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்பட வேண்டும். இதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை உற்று நோக்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை வருவதற்கு சங்கீதம் 1 2 3 நாம் பார்ப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தின் மேலே, வார்த்தையின் மேலே பிரியமாக இருக்கணும். ஒரு சாப்பாட்டின் மேலே பிரியமாக இருக்கிறத விட கர்த்தருடைய வார்த்தையின் மேலே பிரியமாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும்போது அது உங்கள் உள்ளத்தை ஆழமாக தொடும். அது உங்கள் உள்ளத்தை அப்படியே எரிய வைக்கும். ஆண்டவர் வார்த்தையை பேசிக்கொண்டே போனார். எம்மாவூர் சீஷர்களோட கூட அவர் தம்மை குறித்து எழுதின வாக்கியங்களையெல்லாம் எடுத்து உரைத்து பல மைல் தூரம் அவர்களோட பேசிக்கொண்டே போகும்போது அவர்களுடைய இருதயம் எரிந்தது. அவருடைய இருதயம் அப்படியே ஆண்டவருக்குள்ளே பொங்கிக் கொண்டிருந்தது. அதுதான் இன்றைக்கு தேவை. ஒரு இறைச்சியை எடுத்தால் பச்சையாக அதை வைத்திருந்தால் அதில் என்ன இருக்கும்? அதை பார்க்கும்போது அதில் ஒரு ருசி உனக்கு தெரியாது. ஆனால் அதே இறைச்சியை எடுத்து கொஞ்சம் வேக வைத்து கொஞ்சம் மசாலா போட்டு அதுக்குரிய காரியத்தை செய்து அதை பொரித்தால் அதை அக்கினிக்குள்ளே உட்படுத்தும் போது அதில்
எவ்வளவு மனம் இருக்கிறது, ருசி இருக்கிறது. அதே போல ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை நீங்கள் அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை புசிக்கும் போது அது உங்களுக்கு ருசியாக இருக்கும். அது தெளிதேனிலும் மதுரமாக இருக்கும். அது உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும். இரவு பகலும் தியானிப்பது என்பது வேத புஸ்தகத்தையே வைத்து கொண்டு இருப்பதின் அர்த்தம் அல்ல. உங்களோடு ஆவியானவருடைய வார்த்தை வரும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவன் கொடுத்த வார்த்தை அடிக்கடி உங்களுக்குள்ளே ஞாபகப்படுத்தி உங்கள் மனதிலே கொண்டு வந்து அதை தியானம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவன் பாக்கியவானாய் மாறுகிறான். அவனுடைய இலை உதிராதிருக்கும். அவன் வறட்சி அடைய மாட்டான். அவனுடைய வாழ்க்கையில அவன் கனி கொடுக்க ஆரம்பிப்பான். கனி கொடுப்பது மாத்திரமல்ல, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் வேதம் வாசித்தீர்களா? இன்று ஆண்டவர் உங்களோடு ஏதாவது பேசினாரா? உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்ததா? ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக ஆவியானவரை கொண்டு ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறதா? மறுரூபமாக ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கும் போது இந்த மகா பெரிய கரம் உங்கள் மேலே இறங்கி வர ஆண்டவர் காத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் அதை செழிப்பாக்க அவர் விரும்புகிறபடினால் அவரை நோக்கி பாருங்கள். அவருடைய வார்த்தையை பற்றி சொல்லியிருக்கிறது, அது ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தை யோவான் 6:63 வாசிக்கும் போது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் ஆவியாயிருக்கிறது, ஜீவனாயிருக்கிறது. வெறும் மையினாலே பேப்பரில் எழுதப்பட்டது அல்ல. அந்த வார்த்தைக்குள்ளே ஆண்டவர் ஆவியை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எபிரேயர் 4:12 வாசிக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி என்ன சொல்கிறது? தேவனுடைய வார்த்தையானது ஜீவன், வல்லமை உள்ளது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. அது உன் ஆத்மாவை, உன் ஊனையும் உன் ஆவியையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று எழுதப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு எக்ஸ்ரே போன்றது. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு ஸ்கேன் போன்றது. மனுஷனுடைய உள் அவயவங்களிலே என்ன இருக்கிறது என்பதை ஊடுருவி பார்க்கக்கூடிய சக்தி அதற்கு இருக்கிறது. அதே போலதான் ஆண்டவருடைய வார்த்தையானது உனக்கு உள்ளே எவ்வளவு உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கை எப்படி கட்டப்பட்டு வருகிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை ஊடுருவி போகத்தக்கதாக இந்த நாட்களில் இருக்கும்போது தான் ஒரு எழுப்புதல் வரும். இந்த நாட்களில் மக்கள் வசனத்துக்கு நேரம் கொடுப்பதில்லை. கேலண்டரில் இருக்கிற வசனத்தை பார்த்துட்டு போகிற ஆட்கள் உண்டு. வசனத்துக்காக காத்திருக்கிறதில்லை, வசனத்தை படிக்கிறதும் இல்லை, தியானம் பண்ணுகிறது இல்லை. அது என்ன சொல்லுகிறது என்று கவனிக்காமலே போய் கொண்டிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் எப்படி எழுப்புதல் வரும்? எழுப்புதல் வர வேண்டுமானால் ஆவியாயிருக்க, ஜீவனாயிருக்கிற, வல்லமை உள்ள, ஊடுருவி பாயக்கூடிய, வல்லமை பொருந்திய தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஆகாரமாயிருக்க வேண்டும். அது உங்களுக்கு ஜீரணிக்க வேண்டும். அது உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தி மாற்றி அமைக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மறக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை மறக்கக்கூடாது. வாசிக்கலாம். உபாகமம் 11:19 வாசிப்போம். 19, 20, 21. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து
அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக அதை வைத்து உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுக்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. இந்த தேவனுடைய வார்த்தையை மறக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை வாசித்து போன உடனே, ஒருவன் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து போன உடனே அதை மறந்து போவது போல, தேவனுடைய வார்த்தையை வாசித்து பார்த்து அதை மறந்து போகக்கூடாது. மறந்து போகாமல் நீங்கள் வேதத்தை உங்கள் வீடுகளிலும் நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் கைகளிலே நெற்றியிலே ஞாபகக்குறியாக அதை வைத்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. போகும்போதும் வரும்போதும் படுத்திருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் உங்கள் இருதயத்தில் பதித்து வைத்திருக்க வேண்டும். அப்படி நீங்கள் செய்தால் 23ஆம் வசனம், 24ஆம் வசனம், 25ஆம் வசனம் அது என்ன சொல்லுகிறது? உங்களை பார்க்கலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்த முடியும். உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எதிரிகளையும் துரத்த முடியும். அது மாத்திரமல்ல, உன் உள்ளங்கால் மிதிக்க இடமெல்லாம் உனக்கு ஆண்டவர் தருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளும்போது அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஒருத்தனும் உனக்கு முன்னால் எதிர்த்து நிற்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை பற்றிய பயம் அநேகருக்கு வரும். கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இருந்தால், கர்த்தருடைய ஆவியின் பலன் உனக்குள்ள இருந்தா, ஒருத்தனும் உனக்கு முன்னால் எதிர்த்து நிற்க முடியாது. கையை உயர்த்தி நீ போகிற இடமெல்லாம் உன் தேவநாயகத்தை உன்னோடு கூட வருவார். அப்படி வார்த்தை வரும். உன் உள்ளங்கால் படுகிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமேன். நீ உன்னை பார்க்கலும் பலத்த ஜாதிகளை துரத்துகிற ஒரு தேவனுடைய வல்லமையை நீ பார்க்க முடியும். ஆண்டவருடைய கிருபையை நீ உணர்வாயாக. இந்த நாளில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கத்தான் அவர் விரும்புகிறார். யோயாக்கீம் என்று ஒரு ராஜா இருந்தான். அவன் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறத கேட்ட உடனே அவனுக்கு வேகம் வந்துட்டு. எரேமியா 36ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும் 23ஆம் வசனத்தையும் பார்ப்போம். 9ஆம் மாதத்திலே ராஜா குளிர்காலத்துக்கு தங்கும் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு முன்பாக கணப்பு மூட்டி இருந்தது. எகுதி 3-4 பத்திகளை தேவனுடைய வார்த்தை வாசித்த பின்பு ராஜா சூரிய கத்தியினால் அதை அறுத்து சுருள் அனைத்தும் கணப்பில் உள்ள அக்னியிலே வெந்து போகும்படி கணப்பில் இருந்த அக்னியில் எரிந்து போட்டான். இந்த யோயாக்கீம் என்னும் ராஜா. எரேமியா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை அவன் உரைத்தான். பாரூக் என்பவன் அதை எழுதினான். அதை ராஜாவுக்கு முன்பாக போய் வாசித்த போது 3-4 பத்திகளை அவன் வாசிக்க கேட்டவுடனேயே அவனுக்குள்ளே கோபம் வந்தது. தேவனுடைய வார்த்தையை குறித்து அவனுக்கு எரிச்சல் வந்தது. உடனே ஒரு கத்தியை எடுத்து அந்த சுருளை அப்படியே வெட்டி தான் குளிர்காய்ந்து கொண்டிருந்த அந்த கணப்பிலே அந்த அக்னியிலே போட்டுவிட்டான். தேவனுடைய வார்த்தையை எரித்து போட்டான். யோசியாவின் மகன் யோயாக்கீம் என்னும் ஒரு ராஜா இதை செய்து போட்டான். இந்த கர்த்தருடைய வார்த்தையை அவன் அழித்து விட்டானா? இல்லை, அவனால் அழிக்க முடியாது. ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொன்னார், அவன் எரித்து போட்ட வார்த்தைகளையும் நீ எழுது, அதுக்கு மேலேயும் நான் உனக்கு வார்த்தைகளை கொடுப்பேன். இந்த வேதத்தை அழிக்க எத்தனையோ பேர் எழும்பினாங்க. தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இந்த வேதத்தை அழிக்க முற்பட்டார்கள். எந்த இடத்துல இருந்து அவன் அழிக்கணும்னு திட்டம் போட்டானோ அதே இடத்திலேயே வேதாம சங்கம் ஆரம்பமானது. வேதம் முழு உலகத்துக்கும் எல்லா மக்களுடைய எல்லா பாஷையிலும் இன்றைக்கு இந்த உலகத்திலேயே அதிகமாக பிரிண்ட் செய்யப்பட்டு அதிகமாய் மக்கள் பயன்படுத்துகிறது வேதம்தான். வேதத்தை ஒருத்தனும் அழிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் பலத்த காரியத்தை செய்திருக்கிறார். ஆகையினால இந்த யோயாக்கீமுக்கு என்ன ஆனது என்று நீங்கள் வாசித்து பாருங்கள். 36ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை குறித்து
தாவீதின் சிங்காசனத்தின் மேலே உட்காரும்படி அவன் வம்சத்தில் ஒருவன் இரான். அவனுடைய பிரேதமோ வென்றால் பகலின் உஷ்ணத்துக்கும் இரவின் குளிருக்கும் எரிந்து விடப்பட்டு கிடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை அழிக்கிறவனுக்கு வருகிற ஆபத்து. அவன் ஒரு ராஜா, அவன் வம்சத்தில் ஒருவனும் ராஜாவாக வர முடியாது என்று எழுதப்பட்டது. ஆயினால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது இந்த எலியாக்கிம் வம்சத்தில் அவர் வராமல் வேறு வழியாக வந்ததை நீங்கள் காண முடியும் வேதத்தில். ஆச்சரியமாக இருக்கும். ஆகினால தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவனே, தேவனுடைய வார்த்தையை அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறவனே, உன் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் எதிர்த்து நிற்காத, தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணாத, தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனை ஆண்டவர் நோக்கி பார்த்து அவனுக்கு உதவி செய்வார். ஓ காட், இந்த ராத்திரி தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குவாயா? தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணிவிடாதே. தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது. உன் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் வரணும்னா இந்த தேவனுடைய வார்த்தை உனக்கு தேவை. யோசுவாவின் வாழ்க்கையை படிக்கும்போது யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதிலே எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நீ நடந்து கொள்வாய். இரவும் பகலும் ஆண்டவருடைய நியாய பிரமாணமாகிய வேத புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானம் பண்ணு, அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய், நீ ஒரு வெற்றி அடைவாய் என்பதை பார்க்கிறோம். யோசுவாவை பார்த்து மோசேக்கு பின்பு அவன் பயந்து, இந்த திரளான ஜனத்தை எப்படி நடத்துவேன், எப்படி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்குள்ளே போவேன், எப்படி இதை செய்வேன் என்ற பயம் அவனுக்கு இருந்தது. அவனுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு ரகசியம், நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, பயப்படாது, உன் தேவநாயகத்தை உன்னோடு கூட இருப்பார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் மாத்திரம் உன் வாயை விட்டு பிரியாமல் அந்த வார்த்தைகளை நீ உனக்குள்ள தியானம் பண்ணிக்கிட்டே இரு. நிச்சயம் ஒரு வெற்றியை நீ பார்ப்பாய். உன் வாழ்க்கையில் வெற்றி வேணுமா? ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு ரொம்ப முக்கியம். ஒரு மிஷினரி ஒருத்தர் இருந்தார். அவருடைய மகன் கொடைக்கானலில் ஒரு ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு படிப்பே வரல. அவனுக்கு ரொம்ப சாப்பாடுனா ரொம்ப இஷ்டம், இந்தியா சாப்பாடுனா ரொம்ப இஷ்டம். அதனால் எங்கேயாவது கடைக்கு போயிடுவான், எங்கேயாவது போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவான், ஸ்கூலுக்கு போக மாட்டான். அப்போ அவர் ஒரு நாள் இங்கே சென்னைக்கு அவனை கூட்டிகிட்டு வந்து அவனை தினந்தோறும் பைபிளை வாசிக்க வச்சார், வேத வசனங்களை படிக்க வச்சார். அவன் வாழ்க்கையில் அந்த வசனத்தெல்லாம் அவன் தியானம் பண்ணான், மெமரைஸ் பண்ணினான், வாசித்தான். கொஞ்ச நாட்களுக்குள்ளே அவனுடைய வாழ்க்கையை மாறிட்டு நல்லா படிக்க ஆரம்பித்தான். இப்போவும் அமெரிக்காவில் ஒரு இடத்துல ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியாக இருக்கிறான். ஒரு சர்ச்சில் நல்ல ஊழியம் செய்துக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிற மகன் அவன். வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினது என் கண் கூட பார்த்தேன். அவர் என்கிட்ட சொன்னார், என் மகனை நான் அவனுக்கு படிப்பே வரமாட்டேங்குது, அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் அவனுக்கு உட்காந்து இந்த தேவ வசனத்தை சொல்லி சொல்லி கொடுக்குறேன். அவன் வாழ்க்கை ஆண்டவர் மாற்றிட்டார். அதுக்கு பிறகு ஒழுங்காக படித்தான், ஒழுங்காக அவனுக்கு ஆண்டவர் உதவி செய்ததை என்னால் பார்க்க முடிஞ்சி. இந்த உலகத்தில் உள்ள சில தேசங்களை நீங்கள் பாருங்கள். ஜெர்மனி தேசம் ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்த தேசம். ஜெர்மன் தேசத்தில் மார்ட்டின் லூத்தர் எழும்பினார். அவருடைய மார்ட்டின் லூத்தர் பைபிள் என்று 1534 ஆண்டு அந்த நாட்களில் வந்த பிரிண்டிங் ப்ரெஸ் மூலமாக பப்ளிஷ் பண்ணி ஜெர்மனி தேசத்தில் உள்ள எல்லா வீடுகளுக்கும் அந்த வேதாகமம் அனுப்பப்பட்ட போது அவர்கள் என்னைக்கு வேதத்தை மதித்தார்களோ அன்னைக்கு அந்த தேசம் உயர்த்தப்பட்டது. அதுக்கு பின்பு ஹிட்லர் வந்தார், நேசிசம் வந்தது,
பயங்கரமான அழிவுக்குள்ளே அது போய்விட்டதை பார்க்கிறோம். இங்கிலாந்து தேசத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். இங்கிலாந்து தேசத்தில் கிங்ஸ் ஜேம்ஸ் பைபிள் வேர்ஸ் என்று சொல்லப்படுகிற 1611 ஆண்டிலே அந்த இங்கிலாந்து தேசம் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, வேதத்தை அச்சடித்தது, எல்லா இடங்களுக்கும் கொடுத்தது, வேதத்தை பிரசங்கிக்கிற ஆட்களை அனுப்பி வைத்தார்கள். அந்த தேசம் கிரேட் பிரிட்டனாக மாறிட்டு உலகமெங்கிலும் உள்ள தேசங்களை ஆளுகை செய்தது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வேதத்துக்கு மதிப்பு இல்லை. அந்த தேசம் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற நிலைமை வித்தியாசமாக இருக்குது. அன்றைக்கு முழு உலகத்தை ஆளுகை செய்தார்கள். இன்றைக்கு அவங்க நாட்டை நடத்துகிறதே பயங்கர வேதனையாக இருக்கிறத பார்க்குறோம். அமெரிக்க தேசம் பியூரிட்டன்ஸ் என்று சொல்லப்படுகிற மக்கள் இங்கிலாந்திலிருந்து புறப்பட்டு போய் அந்த தேசத்தை கண்டுபிடிச்சு அந்த தேசத்தை நல்ல வேதாம கொள்கையின்படி நடத்தணும்னு அந்த தேசம் கண்டுபிடிக்கப்பட்டது. தேவன் அந்த தேசத்திலேருந்து எத்தனையோ மிஷினரிகளை அனுப்பினார். அந்த தேசத்தில் பணத்திலேயே இன் காட் வி ட்ரஸ்ட் என்று எழுதப்பட்டது. ஆனால் இந்த நாட்களில் அந்த தேசம் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் ஒரு வல்லமையான தேசம், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. யார் வேதத்தை மதிக்கிறார்களோ, யார் வேதத்தை நேசிக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் எழுப்புதல் வருவோம். வாழ்க்கையில் ஆண்டவர் வேதத்தை நேசிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையை வாசிக்க, நேசிக்க, தியானம் பண்ண உதவி செய்யும். உடைய வார்த்தை ஆவியினால் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை, அதற்குள்ளே ஆவி இருக்கிறது. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை யாராயிருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் வரட்டும். இது வரைக்கும் வேதாகமத்தை அற்பமாய் எண்ணினவங்க அதிகமாய் நேசிக்க ஒரு எழுப்புதலை காண உதவி செய்யும். வேத வார்த்தையின் மூலமாகத்தான் எழுப்புதல் வர முடியும். ஆண்டவரே, சபையெல்லாம், சபையின் மக்கள் எல்லாம் வேதத்தை வாசிக்க கிருபை கொடும், வேதத்தை தியானிக்க கிருபை கொடும். ஒரு எழுப்புதல் வரட்டும் வார்த்தையின் மூலமாக. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.